Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை வைகை ஆற்றை சீரமைத்து பாதுகாக்க வேண்டும் என ஆளுநர் கூறிய நிலையில் வைகை ஆற்றின் தற்போதைய நிலை குறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். நாகேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சிறப்புமிக்க மதுரை வைகை ஆற்று பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வைகை ஆறை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கடந்து செல்லும் போதுதான் இந்த வைகையினுடைய அந்த நிலையை பார்த்து அவர் அதிர்ச்சிக்குள்ளாகி இந்த வைகையை சீரமைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு குரலை கொடுத்திருந்தார். மேலும் இளைஞர்கள் முன்வர வேண்டும், அரசு இதுக்கு இந்த வைகையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தற்போதைய இந்த வைகை ஆறினுடைய நிலையை நாம் நேரடியாக பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் அந்த பகுதியில் தான் நான் இப்ப அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி பகுதியிலிருந்து நேரடியாக கழிவுநீர் என்பது வைகை ஆற்றுக்குள் நேரடியாக விடப்படுகின்றது. வைகை அணையில் தண்ணீர் அளவு என்பது குறைந்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் என்பது திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டின் 365 நாளும் இந்த வைகை ஆற்றில் தண்ணீர் ஓடும் என்று கூறுவார்கள். ஆனால் தற்போது இந்த கழிவுநீர் தான் ஓடுகிறது என்பதை நாம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேரடியாக இந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியினுடைய அவல நிலையை காண்பித்து வருகிறோம். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் பல்வேறு இந்த கழிவுநீர் மட்டும் கிடையாது, அதே போன்று இறைச்சி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டு இந்த மதுரை வைகை ஆறே மாசடைந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வைகை ராஜன் நம்மிடம் இருக்கிறாரு. அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ இந்த வைகை ஆறுடைய தற்போதைய நிலை என்ன? இந்த வைகை ஆறை பாதுகாக்கிறதுக்கு நீங்க அமைப்பு மூலமா என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? மாவட்ட நிர்வாகத்துக்கு மாநகராட்சிக்கு என்ன கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கீங்க சார்? வணக்கம், என் பேர் வைகைராஜன். தேனி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வைகை ஆறானது சுமார் ஒரு 258 கிலோமீட்டர் பயணித்து ராமநாதபுரம் வரைக்கும் போகுது. இந்த 5 மாவட்டங்களை கடந்து போகின்ற வைகை ஆறானது மதுரையில் மட்டும்தான் இந்த 12 கிலோமீட்டரில் தான் மிகப்பெரிய அளவில் மாசுபட்டு இருக்கிறது. இந்த மாசுபாட்டுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இது பராமரிக்க வேண்டிய நீர்வளத்துறையானது இந்த 12 கிலோமீட்டருக்கு மதுரை மாநகராட்சி நேரடியாக இந்த வைகை ஆற்றை பராமரிக்கிறதுனால இதுல மாநகராட்சி தான் கழிவு நீரை கிட்டத்தட்ட ஒரு 87 இடங்கள்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. வைகை நதி மக்கள் இயக்கத்துடைய சார்பில் வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப 32 இடமாக குறைந்திருக்கிறது. தொடர்ந்து வைகை நதி மக்கள் இயக்க சார்பில் வைகை ஆற்ற கழிவுநீர் கலக்கக்கூடிய பகுதிகளை இப்ப வடகரையா இருக்கட்டும் தென்கரையா இருக்கட்டும் மதுரை மாநகரில் 2 பகுதியிலுமே சுத்திகரிப்பு நிலையம் என்பது எந்த இடத்திலுமே கிடையாது. ஆகவே இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே வழக்கு தொடுத்திருந்தோம். அப்படியே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திருக்கிறார்கள். அந்த சுத்திகரிப்பு நிலையம் தற்போது செயல்படாமல் இருக்கின்றது. தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திருக்கிறார்கள். அதுவும் தற்போது செயல்படாமல் இருக்கிறது. எனவே 22 லட்சம் மக்கள் மதுரை மாநகரில் வடகரையும் தென்கரையும் வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கான கழிவுநீர் மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டிய மதுரை மாநகராட்சி எந்த பணியும் செய்யாமல், அதாவது மாசுபடுத்தாமல் பாதுகாப்பதற்காக மாநகராட்சியும் பராமரிப்புக்கு நீர்வளத்துறை ஒப்படைத்து இருக்குது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அதை விட இன்னும் என்ன பண்றாங்க, அவங்க தான் அதிகமான கழிவுநீரை கலப்பதனால கிட்டத்தட்ட வைகை ஆறு மதுரையில ஒரு 35 ஆண்டுகளாக கழிவுநீர் தொடர்ந்து ஓடுவதனால மதுரையினுடைய நிலத்தடி நீர் குடிக்க தகுதியற்ற தனியாக மாறிவிட்டது, நஞ்சாக மாறிவிட்டது என்று மக்கள் இன்று வரைக்குமே ஆய்வுகள் சொல்கின்றன. இப்போ இதே போன்று இந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு அந்த கிருஷ்ணகுமார் என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ தமிழக ஆளுநர் இந்த வைகை ஆறை பாதுகாத்து அந்த பராமரித்து பாதுகாக்கின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இளைஞர்களாக முன் வரணுன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இது சம்பந்தமாக தான் நாங்கள் நேற்று போய் கலெக்டர் ஆஃபீஸில் சு வெங்கடேசன்றவர் மேலே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அரசியல், இவரை ஓட்டு போட்டு மக்களை ஒரு நல்ல செய்ததுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவர் அந்த விஷயம் எதுவுமே செய்ய கிடையாது. இப்போ வரைக்கும் தொடர்ந்து அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் முழுக்க முழுக்க இதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். அதான் இதுக்கு முழுக்க தகுதி இல்லாத ஒரு நபர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வைகை ஆத்துல இங்கே ஏராளமான கழிவுகள்லாம் கொட்டுறாங்க. இறைச்சி கழிவுகள், இந்த மாதிரி சாக்கடை இந்த மாதிரி போகுது. இதை இவங்க கிட்டத்தட்ட 2 பருவமா இவர் தான் இருந்திருக்காரு மதுரை எம்பியா. என்ன செயல்பட்டு இருக்காரு. ஆனா குறை சொல்றதுக்கு மட்டும் இவர் உடனே ஓடி வந்துடுறாரு. ஆனா இவர் எம்பியா இருந்து மதுரைக்கு எதுவுமே செய்ய கிடையாது. இதை மதுரை மக்களோட ஆதங்கமா தெரிவிச்சுக்கிறோம்.
இப்போ மதுரை மக்களாக நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போ மேலும் வந்து மற்றொரு வாசி என்பவர் நம்மிடம் இருக்கிறாரு. இப்போ பல லட்சம் மக்கள் வந்து வந்து ஒரு விழாவாக வந்து சித்திரை திருவிழா நடைபெறுது. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய பகுதியில் வந்து இப்போ வந்து சாக்கடை நீர் நேரடியாக மாநகராட்சி பகுதியில் இறங்குது. இதெல்லாம் நீங்கள் இப்போ வைகை ஆற்றோட தற்போதைய நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொதுமக்களாக உங்களோட மனதில் வந்து என்ன தோன்றுது சார்? மிகவும் வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. எங்களுக்கு வந்து மதுரையில் மதுரை இந்த மாதிரி புண்ணிய பூமியில் பிறந்ததே பெருமைப்படுறோம். ஆனால் அந்த வைகை ஆறு மிகப்பெரிய இறைவனே வந்து இங்கே இருந்து திருவிளையாட நடந்த இந்த வைகை ஆறு மிகவும் மோசமடைஞ்சிருந்தது. எங்களுக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது. இது அரசாங்கம் சமூக ஆர்வலர் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. பட் ஆனால் அரசு வந்து இதுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் மொத்தம் கழிவு நீர் இதில் தான் கலக்குது. இதை வெளியேற்றுறதுக்கான எந்த வழியும் செய்யலை. ஒவ்வொரு முறையும் வந்து மனு கொடுத்துட்டு தான் இருக்கான். என்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கு ஆளுநர் சொன்னதை சொல்றாரு. ஆனால் மதுரை மக்களோட மொத்த ஆதங்கமே இந்த வைகை ஆறை வந்து சீரமைக்கணும் தான். ஏன்னா தொன்மையான நதி, புனிதமான நதி. கண்டிப்பாக விக்னேஷ், இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பேசினதை கேட்டிருந்தோம். இது ஆளுநர் மட்டும் கூறிய கருத்து கிடையாது, எங்கள் மதுரை மக்களின் மனதில் உள்ள கோரிக்கை எனவும், அதனால் இந்த வைகை ஆறை சீரமைத்து பாதுகாக்க அதற்கான நடவடிக்கைகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் மக்கள் பிரதிநிதிகளும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.